யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலம்மா. நீங்க அன்னைக்கு போனதுக்கு அப்புறம் ஜோசப் வந்து சொன்னதுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் ரொம்ப கடினமா நடந்திருந்தா நீ என்ன மன்னிச்சிடுமா. எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எந்த தப்பும் எங்களுக்கு பண்ணல. அம்மா, ஒரு வண்டர்ஃபுல்லா குழந்தைங்களோட அம்மா, அது டீச்சர் தங்கச்சி. நீங்க மேங்க இங்க பாருப்பா, இது யாருன்னு உனக்கு தெரியுதா? நம்ம வீட்ல வேலை செஞ்ச தேவகியோட பொண்ணு. சாரதாவா? இவன் நம்ம ஊர் ஸ்கூல்ல டீச்சரா இப்ப இருக்காங்கறத என்னால நம்பவே முடியல. முன்ன எக்ஸாம் போக விடாமலாம் இவள பாத்திரம் கழுவ நான் விட்டுருக்கேன். பாவம். ஸ்கூல்ல டெம்பரரி வேகன்சி. இல்ல, எனக்கு தெரியல. டெம்பரரினா வெறும் 6 மாசத்துக்கு. அது இல்ல, உன்னை பார்த்தது அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். லா காலேஜ் யூனியன் சேர்மன், யூத் விங்கோட மாவட்ட செக்ரட்டரின்னு அடிக்கடி பேப்பர்ல வரத பாத்திருக்கேன். பி கிருஷ்ணகுமார். சரி, என்ன திடீர்னு நீங்க ஒரு சர்ப்ரைஸ்? நான் மினிஸ்டர் பார்க்க தான் வந்தேன். எங்க ஸ்கூல் கேம்பஸ்ல தண்ணி வசதி சரியா இல்ல. ஓ, அப்போ ஒரு கிணறு தான் வேணும். அதுக்கு அப்பா சரி வருவாரா? அவருக்கு குழி தோண்டி தான் பழக்கம். டேய், உனக்கு அப்பாவை குறை சொல்றதை விட வேற வேலையே இல்லையாடா? நல்ல அப்பா, நல்ல பையன். அப்புறம் கிணறுலாம் பிரச்சனை இல்ல. இங்க ஒரு கோலா கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி சரியா வருது இல்லன்னு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. கிடைக்கிற தண்ணியும் மாசடைஞ்சிருக்கு. இப்போ ஏதோ புது பிளான்ட் கம்பெனிக்காரங்க ஆரம்பிக்கிறாங்களா? அதுவும் வந்துருச்சுன்னா இந்த ஊர் முழுக்க வறட்சி ஆயிடும். அதை தடுக்கணும் இல்லையா? பேசிட்டு இருக்கும் போது என் அம்மா யார்கிட்டயும் சும்மா சொல்லிருக்காங்க. அப்படிதான் இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் இருக்க சம்பந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதோட எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்த மனு என்கிட்ட வந்துருச்சு. என் கூட வந்தவங்க தான் வெளியே இருக்காங்க. கையில காசு எவ்வளவு வச்சிருக்க? காசா? எங்க அப்பாவா இருக்கிறதுனால புகழ்ச்சி எல்லாம் சொல்ல மாட்டேன். பயங்கர காசு பைத்தியம். கோலா கம்பெனிக்காரன் கொடுத்த காசை விட அதிகமா கொடுத்தனா வேலை முடிஞ்சிடும் வச்சுக்கோயேன். டேய், தேவையில்லாம பேசாத. உன்னோட விஷயத்தை நான் அப்பா கிட்ட போய் பேசிட்டு வரமா? சரிம்மா. அப்புறம் அப்படி கூப்பிட மனசுல வச்சுக்க வேண்டாம். என்ன தங்கச்சின்னு? அதுக்கு என்ன அப்படியே கூப்பிடுங்க. ஐயோ, அப்படி கூப்பிட முடியாது. எனக்கு ஏற்கனவே 3 தங்கச்சிங்க இருக்காங்க. இன்னொரு தங்கச்சியை தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி நம்ம உடம்புல இல்ல. அதனால உனக்கு பழைய ஸ்டாண்டர்டே கரெக்டா இருக்கும். பழைய ஸ்டாண்டா? சின்ன வயசுல நான் உனக்கு ஒரு லவ் லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தேன்ல, அது ஒரு விளையாட்டா இருந்தாலும் அந்த விளையாட்டு இன்னைக்கு வளர்ந்து நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப அது சீரியஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் சீரியஸா இருந்தேன். ஆனா நான் வளரும் போது அந்த சீரியஸ்னஸும் வளர்ந்து இப்ப நேர்ல பாக்கும்போது தமாஷா மாறிடுச்சு. அதான் என் அறிவு. அந்த அறிவுலயே ஒரு போடு போட்டுமா? இங்க பாருமா, நான் அப்பா கிட்ட பேசிட்டேன். உனக்காக தான் வெயிட் பண்றாரு. நீ போய் பாருமா. சரி. ஒரு நிமிஷம். தேவையில்லாம எதுக்கு? நீ இப்ப போன உடனே அங்க என்ன நடக்கும்னு நானே உனக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ நான் தான் அப்பா. வாங்க 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 வாங்க. லட்சுமி சொன்னா தேவையோட பொண்ணு வந்திருக்கான்னு. இவ்வளோ வளர்ந்துட்டியம்மா. மனுவை எடுத்து நீ கொடுக்கற. என்னது மனுவா? ஓ, குடி தண்ணி பிரச்சனை. லட்சுமி சொன்னா. பக்கத்திலேயே பஞ்சபூதத்தையும் அடக்கிட்டு நிக்கிற தன்னோட பிஏ கிட்ட அந்த மனுவை எடுத்து கொடுத்து, இதுல இருக்கிறத முழுசா படிச்சு பார்த்துட்டு தேவையான நடவடிக்கை உடனே எடுக்கணும். பிஏ ஓகே சார். யாருன்னு தெரியுமில்ல? தேவையோட பொண்ணு. ஆமா, அம்மா நல்லா இருக்காங்களம்மா? நான் 10 மணிக்குள்ள ஆபீஸ்ல இருக்கணும். அவருக்கு பின்னாடியே போற பிஏ அந்த மனுவை கசக்கி தூக்கி போட்டு. எதுக்கு அப்பாவை கிண்டல் பண்றீங்க? இதெல்லாம் சரியில்லை. அப்படியா? சரி, போ போ. வாங்க 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 வாங்க. லட்சுமி சொன்னா தேவையோட பொண்ணு வந்திருக்கான்னு. இவ்வளோ வளர்ந்துட்டியம்மா. என்னது மனுவா? ஓ, குடிதண்ணி பிரச்சனை. லட்சுமி சொன்னா. இதுல இருக்கிறத முழுசா படிச்சு பார்த்துட்டு தேவையான நடவடிக்கை உடனே எடுக்கணும். யாருன்னு தெரியுமில்ல? தேவியோட பொண்ணியா? ஆமா, வீட்டுல அம்மா சௌக்கியமாமா? அப்ப நான் கிளம்பட்டுமா? 10 மணிக்கு நான் ஆபீஸ்ல இருக்கணுமா? எவ்வளவு வேலை நின்று போச்சு. இப்ப என்ன சொல்ற? மந்திரி வழியா போனா எந்த விஷயமும் நடக்காது, செய்ய மாட்டாங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? கலெக்டர் வழியா மூவ் பண்ணலாம். வா. மீனுக்குட்டி கலெக்டரோட ஒய்ஃப். இது யாருன்னு உனக்கு தெரியுதா மீனுக்குட்டி? இல்ல.
நம்ம தேவிகா அம்மா மக சாரதா. ஐயோ, ஆளே மாறி போயிட்டீங்களே. அப்ப நீ மட்டும் அவங்க நம்ம ஒரு ஸ்கூல்ல தான் வேலை பாக்குறாங்க. என்ன தேவகி அம்மா மாதிரி ஸ்கூலு கூட்டி போயிருக்கீங்களா? இல்ல, டீச்சரா இருக்கேன். ஓ, நல்லா படிச்சிருந்தா உனக்கும் இந்த மாதிரி மரியாதையான வேலை கிடைச்சிருக்கும்ல. கலெக்டரோட பொண்டாட்டின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? சமையல்காரி வேலைதான். ஷோபாக்கா இன்னமும் மாறாம இருக்காங்க. மாறவும் மாட்டேன். அப்புறம் நம்ம ஊர் ஸ்கூல்னு தானே சொன்னீங்க. அங்க ஜெயபிரசாத்னு ஒரு டீச்சர் தெரியுமா? கவிதையில எழுதுவாரு. தெரியும். அவரு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, பயங்கர பிரில்லியன்ட். காலேஜ்ல என்னோட சீனியர். அடி வாயடி, கொஞ்சம் நிறுத்துறி. ஒரு ஆளு கிடைச்சா பேசியே கொன்னுடுவா. அப்படி ஒரு வாய். போங்கண்ணே. வா போலாம், கூட வந்தவங்களை கூப்பிட்டுக்கோ. சரி. எங்க குடும்பத்துக்கு இன்னொரு ஐபிஎஸ் வரப்போறான்னு பவித்ரன் சொல்லும்போது அது நீயா இருக்கும்னு எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி நம்ம அபிஷியலா மீட் பண்ணிருக்கோம்ல. ரைட். சார், உங்க மச்சான் வந்திருக்காரு. வெயிட் பண்ண சொல்லு. சார், மச்சானா கிறுக்க கண்டவங்க எல்லாம் இப்ப கலெக்டர் பாக்குறதுக்கு வந்துடுறாங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு. அது சார் உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு. இதோ இன்னைக்கு ஒரு படையே வந்திருக்கு. இது இந்த குடும்பத்தோட சாபம் இல்ல. எல்லா குடும்பத்திலும் இப்படி ஒரு சாபம் இருக்கதான் செய்யும், மானத்தை கெடுக்கிறதுக்குன்னு. அவர் எனக்கு தெரியும். 2-3 தடவை என்கிட்ட கூட சிக்கியிருக்காரு. அது சரி, அவன் அங்கேயே இருக்கட்டும். டைம் ஆச்சுன்னா அவங்களே போயிடுவாங்க. ஐம் சாரி. டீ ஆர் காஃபி? காஃபி. 2 காஃபி. இந்த கவர்மெண்ட் கொடுக்கற பிச்சை காசை வச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கும். ரொம்ப நேரம் ஆகுது. எனக்காக நீங்க ஹே, ஒரு ஊருக்காக தான் நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. மச்சான், என்னோட மச்சான். மச்சான், என்ன மறந்துட்டீங்களா? 3 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. மச்சான், இது சாரதா. மாமா மச்சான்லாம் வீட்ல. கால் மீ சார். சார், நான் இவங்களோட பிரச்சனையை சொல்றதுக்கு தான் வந்தேன். குடிக்கிற தண்ணியில பொல்யூஷன் கலந்து. இவங்க பிரச்சனை கேட்க நீ யாரு? என்ன பிரச்சனை? இந்த கோலா கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு குடிதண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கோலா கம்பெனியாலதான் குடி தண்ணி வரலன்னு யார் சொன்னா? உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டவன் சொல்றதை கேட்டலாம் நம்ம வாழக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? தற்சமயம் குடி தண்ணிக்கு ஏற்பாடு பண்றேன், போங்க போங்க. அப்புறம் இந்த மாதிரி அபிஷியலான விஷயத்துக்கு வரும்போது இந்த மாதிரி அரசியல்வாதிகளை கூட்டிட்டு வந்து கலெக்டர் பார்க்க கூடாது. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? சார், இந்த ஐஏஎஸ்ங்கிற 3 எழுத்து எல்லார் முன்னாடியும் பந்தா பண்றதுக்கும் கேஸ மாத்துறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இது மக்கள் சேவை. ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னிய அரசியல்வாதிங்கன்னு அவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசணுன்னு வை. மச்சான் கலெக்டரா இருக்கும் போது நான் இங்க வந்திருக்க கூடாது. என்னோட தப்பு தான். என்னால உங்களோட விஷயம். சாரி. உனக்கு வெக்கமா இல்ல? என் புருஷனோட ஆபீஸ்க்கு வேலைக்காரியோட பொண்ண கூட்டிட்டு போய் நின்னுட்டு இருந்திருக்க. ஐயோ, ஒரு தோலை உரிச்ச மாதிரி இருந்துச்சு. அறிவில்ல உனக்கு? அப்படின்னா உரிச்ச தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க. லெதருக்கு பதிலா யூஸ் பண்ணலாம். செருப்பு தைக்க காண்டாம இருக்க தோல் சீக்கிரம் பிய்யாதுல்ல. இங்க பாரு, இதுக்கப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி அவரோட ஆபீஸ்க்கு போ, அப்புறம் தெரியும் உனக்கு. உனக்கு கொடுத்த வரதட்சணையை வச்சு ஒண்ணு அந்த ஆள் ஆபீஸ கட்டல. அங்க பல தேவைகளுக்கு பல பேர் வருவாங்க. மக்களோட தேவையை நிறைவேற்ற ஒரு சாதாரண கலெக்டர் தான் உன் புருஷன். அவன் புரியுதா? அந்த சேவைக்காக மக்களோட கையில இருந்தே மாசம் மாசம் கரெக்டா உன் புருஷனுக்கு சம்பளம் கையில வருதுல்ல. அப்படிப்பட்ட குடும்பங்க நான் போனா என்ன பிடிச்சி தூக்கில போட்டுருவாங்க. என்னடா என்ன இங்க சத்தம்? ஊருக்கு வெளியே தங்கியிருக்க காதலிக்கு குடிக்க தண்ணி இல்லையா, அதனால இவரு பிரச்சனை பண்றாரு. மினரல் வாட்டர்ல குளிக்கிறவங்களுக்கு எல்லாம் தண்ணியோட அருமை தெரியாதுல்ல. பாத்தீங்களாப்பா, வேலைக்காரி பொண்ண பத்தி பேசுறதுக்கு என்ன திட்டுறான்? அதானே முளைச்சு 3 இலை விடுறதுக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்த வந்தானே நீ. இப்படியே போச்சுன்னா அவளை கட்டிட்டு இங்க வரமாட்டேன்னு என்ன நிச்சயம்? நிச்சயமே தேவையில்ல, கண்டிப்பா நடக்கும். டேய், உன்கிட்ட நானே பேசணும் தாண்டா இருந்தேன். நீ அந்த கோலா கம்பெனி விஷயத்துல தலையிடாத. சரி, தலையிடல. ஆனா அந்த கம்பெனி அங்க இருந்து மாத்தணும். புது கம்பெனியோட திறப்புழ நடக்க கூடாது. டேய், வாய மூடுற. உன்ன மாதிரி அன்னக்காவடிங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி, புது பிளான்ட்டோட திறப்பு விழா நடக்கும். இந்த பால கங்காதரனோட ஒரே மகன் அது நானா இருந்தா அந்த திறப்பு விழா நடக்காது. முடிஞ்சதை செஞ்சு பாத்துக்கங்கற.